மனிதனை உணர்வுள்ளவனாக்கும். சுவிசேஷம்தான் ஒரு மனிதனை தேடுகிறவனாய் மாற்றும். அன்பானுடைய திருடனையும் தேடுவனாய் மாற்றுவது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்கிறது எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த வார்த்தை எல்லாரும், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, எல்லாம் ஏகமாய். இன்றைக்கு எவ்வளோ பெரிய கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபைகளிலே அதிகமான அன்பானவர்களே படித்தவர்கள் மிக குறைவு. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு தாசில்தார், ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிபதி ஏன் நம்முடைய திருச்சபைகளில் இல்லை? ஒரு சில சபையில் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். காரணம் என்னவென்றால் அவளுக்கு அறிவிக்க வேண்டிய ஜெபிக்கிறோம். ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் அந்த வார்த்தை சொல்கிறான், நான் பிரசங்கித்து வந்தோம். அடுத்த வார்த்தை, நான் பிரசங்கியாதிருந்தால். நிறைய ஜெபம் நடக்கிறது, முடிவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் நிறைய நடக்குது. அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், த ப்ராக்டிக்கல் பர்சனல் எவாஞ்சலிசம். ஜெபம் அவசியம், ஜெபம் முக்கியம். நம்முடைய அறிவு சாதிக்க முழங்கால் சாதிக்க உண்மை. அதே வழியில் செயல்படும் ஆட்கள் தேவை. இதைத்தான் பக்தன் பாடுகிறார். சொல்லப்பட்டிருந்த இடங்கள் அநேகம் உண்டு, அங்கே சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. ஜெபிக்கிறோம், அது இல்லை. நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனால் ஜெபிக்கிற நீங்கள் என்றைக்காக ஒரு நபருக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் உங்கள் ஜெபத்துக்கு அர்த்தமே இல்லையே. ப்ரேயர் ஷுட் பி ப்ராக்டிக்கல், லைஃப் ஷுட் பி ப்ராக்டிக்கல். உங்கள் ஜெபங்கள் நடைமுறையாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்க வேண்டும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ப்ராக்டிக்கல் பர்சனல் நிறைய சொல்லலாம். அதுக்கு நிறைய கூட நடக்குது, நிறைய அதுக்கென்று பயிற்சி கொடுக்குறாங்க, அது வேறு, நல்லது தானே. ஆனால் நடைமுறையில் எத்தனை பேரை நீங்கள் நானும் கிறிஸ்துவ ஆதாயம் பண்ணியிருக்கிறோம்? அவுட் சைட் மை புல்பிட், என் பிரசங்க பீடத்துக்கு வெளியே எத்தனை பேரை நான் ஆதாயம் செய்திருக்கிறேன்? சற்றே யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு திரளான ஜனங்கள் இன்றைக்கு, அதாவது தேர் லாஸ்ட், வேஸ்ட், அதாவது இழந்திருக்கிறார் நிம்மதி, சமாதானத்தை, வாழ்வை, வாழ்வின் அர்த்தத்தை, வாழ்வின் மேன்மையை. தேர் லாஸ்ட். அவர்களுக்கு வழிகாட்டுகிறது நீங்களும் நானும் தான். அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்திலேயே ஊழியத்திற்கு சிறப்பான இடம் இந்தியா தான். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஜனத்திரட்சி. மேல்நாடுகளுக்கு வாய்ப்பு இல்லை. மேல்நாடுகளில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போனால் தான் ஜனங்களை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய அப்படி இல்லை. எங்கு போனாலும், வேர் எவர் யூ கோ,